அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்மபோதம். இந்த ஆத்மபோத வகுப்பிலே நேற்றைய பாடத்துல 12 மற்றும் 13 ஆகிய ஸ்லோகங்கள் வரை பார்த்து முடிச்சிருக்கிறோம். அதுல நேற்று பார்த்த 2 ஸ்லோகங்கள்ல ஸ்தூல சரீரத்தை பற்றியும் சூட்சும சரீரத்தை பற்றியும் பார்த்தோம். அதாவது இந்த பருவுடலையும் மனதை பற்றியும் ஒரு புரிதலுக்கு வந்தோம். இந்த பருவுடல் பஞ்சபூதங்களால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதுல புலன்கள் இருக்கு, இந்திரியங்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரிதான் இந்த சூட்சும உடலாகிய மனசு தனியா இல்ல, 17 தத்துவங்களை உள்ளடக்கியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த 17 தத்துவங்கள்ல 5 பிராணன்கள் பார்த்தோம், மனம் புத்தி பார்த்தோம் 7, அப்புறம் 5 கர்ம இந்திரியங்கள், 5 ஞான இந்திரியங்கள், மொத்தம் 17 தத்துவங்கள் சூட்சும சரீரம் இருப்பதாக பார்த்தோம். அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்குமே 3 உபாதிகள் இருக்கிறது. அப்ப நமக்கு என்னென்ன உபாதிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்தூல உடல், சூட்சும உடல், காரண உடல், இந்த 3 உடல்களும் இருக்கிறது. அதுல இப்ப நாம இந்த உடம்போடு இருக்கிறோம் இல்லையா, பரு உடல்ல பஞ்சபூதங்களால் உண்டாக்கப்பட்ட இந்த பரு உடல் இருக்கிறதுக்கு பேர் ஸ்தூல உடல். இப்ப இந்த ஸ்தூல உடல் அனுபவமாக்குகின்ற விசேஷ சுகங்களுக்கு ஆதாரமாக இருப்பது சூக்கும உடல், அதுதான் மனம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே சமயம் இந்த ஸ்தூல உடலும் சூக்கும உடலும் உண்டாவதற்கு காரணமாக ஒரு உடல் இருக்கு. ஸ்தூல உடலும் சூட்சும உடலும் உண்டாவதற்கு காரணமாக இருக்கின்ற அந்த உடல், அந்த உபாதிக்கு பெயர் தான் காரண உடல் என்பதாக சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. இப்போ இங்க பகவான் ஆதிசங்கரர் 14வது ஸ்லோகத்துல அதை பற்றி தான் இப்ப பேச போகிறார். அந்த 14வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துருவோம். 14வது ஸ்லோகம். அநாத்யா வித்யா நிர்வாச்சியா காரணோபாதிருச்சியதே உபாதி திருதயாத்தன்ய மாத்மான வாதரையேத் அப்படிங்கிறார். இந்த உபாதிகள் 3 விதமா இருக்குது. அதுல இப்ப நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானம், அறியாமை இருக்குது இல்லையா, அவித்யா என்று சொல்கிறது சாஸ்திரம். அந்த அஜ்ஞானம் தான் இங்கு காரண சரீரம். இப்ப இந்த அநாத்யா வித்யா நிர்வாச்சியா காரணோபாதிருச்சியதே அப்படின்னா, இது எப்பொழுது தோன்றியது, இந்த காரண சரீரம் எப்பொழுது தோன்றியது என்று தெரியாத, எந்த வார்த்தைகளாலும் விவரிக்க முடியாத அறியாமைகளின் ஒட்டுமொத்த தொகுப்பாக இருக்கின்ற உபாதிதான் இந்த காரண சரீரம் என்று கூறப்படுகிறது. அதாவது 3 சரீரங்களை பார்த்தோம், ஸ்தூல உடல், சூட்சும உடல், காரண உடல். அதுல இப்ப இந்த காரண சரீரம் இந்த ஸ்தூல உடல் உருவாவதற்கும் சூட்சும உடல் உண்டாவதற்கும் காரணமாக இருக்கிறது. அப்போ இந்த ஸ்தூல, சூட்சும மற்றும் காரண உபாதிகளுக்கும் வேறாக உபாதியற்ற ஆத்மாவை உணர்ந்து கொள்வாயாக என்பதாக இந்த 14வது ஸ்லோகத்திலே பகவான் ஆதிசங்கரர் இந்த 3 உடல்களையும் கடந்து நீ அந்த ஆத்மாவாகத்தான் இருக்கின்றாய், அந்த ஆத்மாவை உணர்ந்து கொள்வாயாக என்பதாக இங்கு சுட்டி காட்டுகின்றார். உபாதி திருதயாதன்ய ஆத்மானம் அவதாரையே அப்படின்னு சொல்லி இந்த 14வது ஸ்லோகத்திலே விளக்க வருகின்றார். அப்போ இப்ப இந்த காரண சரீரம், நேற்றைக்கு நம்ம ஸ்தூல சரீரம் பார்த்துட்டோம், சூட்சும சரீரம் பார்த்துட்டோம். சரீரம் அப்படின்னாலும், தேகம் அப்படின்னாலும், உடல் அப்படின்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். அந்த சமஸ்கிருத வார்த்தைகள்ல தான் சரீரம்னு சொல்லுவோம், தேகம் அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் உடல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வார்த்தைகள் மாறி மாறி நம்ம சொன்னாலும் இது எல்லாமே அந்த உடல்களை குறிக்கிறது. அப்ப ஸ்தூல உடல்னாலும் சரி, ஸ்தூல சரீரம்னு சொன்னாலும் சரி, ஸ்தூல தேகம்னு சொன்னாலும் சரி, எல்லாம் ஒன்று. அது மாதிரி இருக்கிறதுனால இந்த தேகத்தை, இந்த சரீரத்தை உபாதி என்று பேசுறோம். இங்க சாஸ்திரத்துல உபாதி என்பதாக கூறப்படுகிறது. அப்ப அந்த அடிப்படையில இப்ப இந்த காரண சரீரம், காரண உபாதிய சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா அவித்யா அப்படின்னு சொல்லுது.
அவித்யான்னா வித்யாவுக்கு எதிரான வார்த்தை. வித்யான்னா கல்வி, அறிவு அப்படின்னு அர்த்தம். அவித்யான்னா அந்த கல்வியற்ற நிலை, அறியாமை நிலை என்பதாக புரிய வைக்கிறதுக்காக அவித்யான்னு சொல்லுது. அவித்யான்னா அஜ்ஞானம், அறியாமை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, இப்ப நம்ம இந்த காரண உடலை பற்றி தெரிந்து கொள்ளவே முடியாது. இதுக்கு காரணம் என்னன்னா, இது அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொல்லுது. வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அப்படின்னு சொல்லுது இந்த காரண சரீரத்தை. ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையிலேயே வருவோமே. இப்ப நம்ம சின்ன குழந்தையில இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசு ஆயிருக்கும். இப்போ 10 வயசுல இருக்கலாம், 20 வயசுல இருக்கலாம், 50 வயசுல இருக்கலாம், 80 வயசுல இருக்கலாம். இப்ப நமக்கு என்ன வயசா இருந்தாலும் நம்முடைய அனுபவங்களுக்கு எத்தனை விஷயங்கள் வந்திருக்கும், உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் பார்த்திருப்போம். அப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும்தான் சத்தியமா, நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் இல்லைன்னு முடிவு பண்ணிட முடியுமா அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி விசாரணை பண்ணி பார்க்கணும். இப்ப நான் தெரிந்து கொண்ட விஷயங்கள் மட்டும்தான் உண்மை, எனக்கு தெரியாத விஷயங்கள் இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சாதிக்க முடியுமா? அப்படி சாதிக்க முடியாது. நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. இததான் ஏற்கனவே நம்ம பாடத்திட்டங்கள்லாம் எடுக்கும்போது இந்த புலன்களுக்கு கட்டுப்பட்ட விஷயங்களை தான் நம்மளால தெரிந்து கொள்ள முடியுமே தவிர புலன்களுக்கு அப்பாற்பட்டிருக்கிற விஷயங்களை நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம டைமென்ஷனை பத்தி கூட பேசணும். கடந்த பாடங்கள் எல்லாம் எடுக்கும்போது அந்த 3 டைமென்ஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசினேன் நான். அந்த 3 டைமென்ஷன் 3Dனா என்ன? இப்போ ஒரு 1D 2D 3D அப்படின்னு 3 விஷயங்கள் இருக்கு இல்லையா? 1D அப்படிங்கிறது ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல அங்க அப்படியே மட்டமா இருக்கும். அதாவது ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்கும். ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். அந்த பேப்பரை எப்படி பார்க்கலாம்னா 1D அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். சர்ஃபேஸ் லெவல்ல இருக்கும். 2D அப்படிங்கிறது என்னன்னா, அதுவே கொஞ்சம் ஒரு உருவத்துல ஓரளவுக்கு பார்ப்பதற்கு எடுத்து திருப்பி பார்க்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அது 2D. 3Dங்கிறது எப்படின்னா, எல்லா பக்கமும் செவ்வக வடிவத்துல 4 பக்கமும் ஒரு நிலை கொண்டிருக்கும். 4ங்கிறத விட 6 பக்கங்களும் நிலை கொண்டிருக்கும். அதுதான் 3D டைமென்ஷன் அப்படிங்கிறோம். 3D டைமென்ஷன்னா முப்பரிமாணம். எல்லா பக்கமும் பார்க்கலாம். கீழே பார்க்கலாம், மேல பார்க்கலாம், சைட்ல பார்க்கலாம், 4 பக்கமும் பார்க்கலாம். இதுதான் 3D டைமென்ஷன். இப்ப இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியுதுன்னா, நம்முடைய பரிமாணம் தான் இங்க நம்ம மாறி இப்ப 3D டைமென்ஷன்ல இருந்துகிட்டு நம்ம இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப நம்மளை விட 3D டைமென்ஷனுக்கு கீழே இருக்குது இல்லையா? 3D டைமென்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜீவராசிகள், அதுங்களுக்கெல்லாம் 3Dனா என்னன்னு தெரியாது. இப்போ 0 டைமென்ஷன், 1 டைமென்ஷன், 2 டைமென்ஷன் ஸ்டேஜ்ல எல்லாம் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் இருக்கு. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு உதாரணம் கொடுத்தேன். இப்ப ஒரு சர்ஃபேஸ் மவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசியை எடுத்துக்கலாம். அது 3D தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் 3D தான். இப்போ ஒரு எறும்பு எடுத்து நம்ம சுத்தி பார்க்கலாம். கீழே மேல அதனுடைய சைடு எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். 3Dங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அந்த சர்ஃபேஸ் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த எறும்பு ஒரே பக்கம் தான் பார்க்கும். அதாவது முன்னாடி பார்க்கும். அந்த மட்டத்துல என்ன தெரியுதோ அது மட்டும்தான் அதுக்கு உலகம். எறும்புக்கு இப்போ தன்னுடைய கண் பார்வை எவ்வளவு தூரம் போகுதோ, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல டிராவல் பண்ணுதோ, அதுதான் அதுக்கு உலகம். அப்ப அந்த எறும்பு என்ன பண்ணும்? அப்படியே ஊர்ந்து போயிட்டு இருக்கும். அதுக்கு எதிரில் என்ன இருக்கு? இன்னொரு எறும்பு வந்தா 2 சந்திச்சுக்கும். ஒரு பெரிய தென்னை மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எறும்பு போற இடத்துல அது உடனே தலையை தூக்கி இவ்வளவு பிரம்மாண்ட மரமா அப்படி நம்மள மாதிரி எல்லாம் பார்க்குமா? எறும்பு நம்மள மாதிரி எல்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணுமா? அப்பா இவ்வளவு பிரம்மாண்டமான மரம் இருக்குது, எத்தனை அடி இருக்கும், மெஷர்மெண்ட் பண்ணுமா? அதுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அது சிங்கிள் டைமென்ஷன்ல இருக்கு. அதுக்கு அறிவு அவ்வளவுதான். அப்போ அந்த லெவல்ல இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிக்கு இந்த உலகம் எப்படிப்பட்டது, இதற்கு மேல என்னென்ன பரிமாணங்கள்ல என்னென்ன ஜீவராசிகள் இருக்குன்னே தெரியாது. அதுதான் எறும்புடைய வாழ்க்கை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இதெல்லாம். அப்போ எறும்புக்கு அங்க லெவல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் அது உண்மைன்னு நம்பும். அதுக்கு மேல இருக்கிற விஷயங்கள்லாம் அதுக்கு தெரியவே தெரியாது. அது மாதிரி இப்ப மனிதர்களாகிய நாம் கூட 3D டைமென்ஷன், அதாவது 3 டைமென்ஷன்ல இருக்கிறோம். 3Dல இருக்கிறோம். நமக்கு எல்லா பக்கமும் தெரியும். மேல பார்த்து ஆகாயத்தை பார்க்கலாம், கீழே பூமியை பார்க்கலாம், பூமியை தோண்டி பாதாளத்தை பார்க்கலாம், ஆகாயத்துல கூட நம்ம மேல போலாம். ஏன்னா நம்ம தான் அறிவாற்றல்ல உயர்ந்துட்டோம் இல்லையா? அப்ப நம்ம இன்னும் டிராவல் பண்ணி எங்கதான் போகுது இந்த ஆகாயம்னு போயிட்டே இருக்கலாம். ஆனா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்முடைய அறிவாற்றல் சக்தி அவ்வளவுதான். அப்போ சைட்ல பார்க்கலாம், லெப்ட்ல பார்க்கலாம், அப்படி உலக உருண்டை அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய அறிவாற்றல்ல, மனிதனுடைய அறிவாற்றல்ல 3D டைமென்ஷன்ல ஒரு கண்டுபிடிப்புக்குள்ள வந்துட்டோம். ஆனா இது மட்டும்தான் சத்தியமா? நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்கள் தான் சத்தியமா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும், விசாரம் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கறவன் தான் புத்திசாலி.
அப்ப அப்படியெல்லாம் யோசனை பண்ணி விசாரம் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியறது மட்டும்தான் உண்மை நம்புவது அஜ்ஞானம், அறியாமை. இதற்கு மேல எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியல, நம்ம காதுக்கு அந்த சவுண்ட் கேட்கல. அப்ப அதை பத்தி நமக்கு தெரியலங்கிறதுனால அது இல்லை என்று நம்ம முடிவு செய்ய முடியாது இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை சாஸ்திரம் சொல்ல வரும்போது, இப்ப நம்முடைய பிறப்புக்கு காரணமாக இருக்கின்ற இந்த காரண சரீரம் அப்படிப்பட்டதுதான். அதனால என்ன சொல்லுதுன்னா, இப்போ நம்ம நடைமுறையில ஒரு பொருளை நம்ம பார்த்ததே இல்ல. அதை பற்றி கேள்விப்பட்டது கூட இல்ல. ஒரு பொருள் வந்து அது என்னன்னே தெரியாது. அதுக்கு பேரும் தெரியாது, உருவமும் தெரியாது. அதை நம்ம கேள்விப்பட்டது கூட இல்ல. அதை பற்றி ஒரு அறிவே நம்ம இடத்துல இல்ல. அதனால நம்மை பொறுத்த வரைக்கும் அந்த பொருள் இல்லை என்பதுதான் சரியான நிலை. கரெக்ட் தானே? ஏன்னா அந்த பொருளை நம்ம பார்க்கவே இல்லைங்கிறதுனால அந்த பொருளை பத்தி ஒரு ஐடியாவே நமக்கு இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த பொருளை பத்தி சிந்திக்க மாட்டோம், பேச மாட்டோம். அது டாபிக்கே எடுக்க மாட்டோம். ஏன்னா அப்படி ஒரு விஷயம் இருந்தா தானே பேசுவோம். இப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் பேசுவோம். இப்ப பேனான்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே உங்களுக்கு பேனாவை பத்தி ஒரு ஐடியா வந்துடும். பேனாங்களா? அது என்ன இங்கு பென்னா, பால் பாயிண்ட் பென்னா, அது எப்படிங்க அப்படி இப்படின்னு பல விஷயங்களை நம்ம பேனாவை பத்தி ஆராய்ச்சி பண்ண முடியும். காரணம் என்ன? பேனாவை பத்தி நமக்கு தெரியறதுனால. ஆனா தெரியாத பொருளை நம்ம என்ன பண்ணாலும், என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் அதை கண்டுபிடிக்கவே முடியாது, தெரிந்து கொள்ளவே முடியாது. அப்போ அந்த பொருளை பற்றிய அறிவை பெறும் பொழுது மட்டும்தான் அது எப்படிப்பட்டது என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். அப்ப அதை பற்றி நம்ம அறிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு விஷயத்தை இப்ப பேனாங்கிற ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் அந்த பேனா இங்கு பென்னா, பால் பாயிண்ட் பென்னா அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகுதி நம்ம இடத்துல வந்திருக்கிறது, வருகிறது. அப்போ அது மாதிரி இப்ப இந்த காரண சரீரம் இருக்கு இல்லையா? நமக்கு இந்த ஸ்தூல உடலும் சூட்சும உடலும் உண்டாவதற்கு காரணமாக இருக்கின்ற காரண சரீரம், அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு அவித்யா நிலையில் இருக்கு, அஜ்ஞான நிலையில் இருக்கு. அதுதான் நம்முடைய சம்ஸ்காரம், வாசனைகள், சஞ்சித கர்மா என்பதாக சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. இப்ப பகவான் ஆதிசங்கரர் இந்த 14வது ஸ்லோகத்துல அந்த காரண சரீரத்தை பத்தி பேசுறாரு. அந்த காரண சரீரம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம அந்த காரண சரீரத்தை நீக்கினா தான் நம்ம பிறவா பெருநிலைக்கு வர முடியும். ஏன் நம்ம மீண்டும் மீண்டும் பிறந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பருவுடல் உண்டாகுவதற்கான ஸ்தூல உடல் எதனால வந்துச்சு? நமக்கு சூட்சும உடலாகிய மனதினால் வந்தது. காரணம் என்ன? மனதனுடைய ஆசா பாசங்கள். மனம் வந்து ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட சம்ஸ்காரங்கள், பதிவுகள்ல நான் லட்டு சாப்பிடணும்னு நினைக்குது. அப்ப அது வந்து கடையில போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுது, இல்ல தயார் பண்ணி சாப்பிடுது. இப்ப நம்ம இந்த உடலோடு இருக்கும்போது அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால அனுபவிக்க முடியாம போயிடுது இல்லையா? இப்ப லட்டு என்னமோ சாதாரண விஷயம், வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டோம், அனுபவிச்சுட்டோம், சரி போதும்பா அப்படின்னு நினைச்சு விட்டுறலாம் லட்ட. ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஒரு பங்களா வாங்கணும், ஒரு காஸ்ட்லி கார் வாங்கணும், அப்புறம் ஒரு பெரிய கிளியோபாட்ரா மாதிரி ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கற்பனைகளை மனதுல நம்ம விதைச்சுக்கிறோம். ஏன்னா இன்னொருத்தன் அப்படி வாழ்றான், நாமளும் அப்படி வாழணும் அப்படிங்கிற ஆசைகள்னால நிறைய விஷயங்களை நம்ம விதைச்சுக்கிறோம். அப்ப இந்த பதிவு நம்ம இடத்துல உள்ள போய் சேருது இல்லையா? சம்ஸ்காரமா சேருது, வாசனைகளாக சேருது. அப்ப இது என்ன பண்ணும்னா, மனதுலதான் ஒரு பரிமாணம் இருக்கு. நம்ம ஏற்கனவே இந்த சாஸ்திரத்தை பத்தி படிக்கும்போது மனதனுடைய பரிமாணத்தை எப்படி பார்த்தோம்? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம் என்ற படிநிலைகள்ல மனதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது, இப்ப மனதனுடைய உயர் பரிமாண நிலையில புத்தி சக்தி விழிப்படைந்து கொண்டு அதை விவரங்களை எல்லாம் சேகரிக்குது. எது நல்லது, எது கெட்டது, எது சரி, தவறு அப்படிங்கறதெல்லாம் விசாரணை பண்ணுது இல்லையா? அந்த விசாரணையில் கிடைத்த விவேகத்தின் வாயிலாக ஒரு புரிதல் வந்து அந்த பதிவு நம்ம இடத்துல சேரும். அதுதான் சித்தம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் ஸ்டோரேஜ் டிவைஸ். இப்ப நம்ம கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் வச்சிருக்கோம் இல்லையா? ஹார்ட் டிஸ்க்னு சொல்றோம் இல்லையா? நிறைய டேட்டா வந்து உள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அது மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் நம்முடைய சித்தம். அந்த சித்தத்துல சேகரிக்கப்பட்ட விஷயங்களை எப்ப வேணா நம்ம ரெக்கவர் பண்ணி எடுக்கலாம். எடுத்து நம்ம திருப்பி அதை நடைமுறை கொண்டு வரலாம். அதுதான் இங்க சஞ்சித கர்மா. நல்லா புரிஞ்சுக்கணும். சஞ்சித கர்மா, காரண தேகம் அப்படிங்கிறது நம்முடைய பதிவுகள் தான், வேற ஒண்ணும் இல்ல. இத சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, கர்மா தியரியில பேசும்போது சஞ்சித கர்மான்னு சொல்லுது. சஞ்சித கர்மானா முன்வினை பதிவுகள் அப்படின்னு சொல்லுது. முன்வினை பதிவுகள்னா என்ன? முற்பிறவியில நம்ம எத்தனையோ பிறவி எடுத்திருப்போம் இல்லையா? மனிதனா பிறந்திருப்போம், பன்னியா பிறந்திருப்போம், மாடா பிறந்திருப்போம். ஒவ்வொரு பிறவியில ஒவ்வொரு ஜீவராசிகளா நம்ம வாழ்ந்து புல்லுல இருந்து புழுவா மாறி மனித பிறவிக்கு வந்திருக்கிறோம். ஆனா ஆசைகள் எந்த பிறவிலையும் இருக்கும். எல்லா பிறவிகளிலும் அதை வாங்கணும், இதை வாங்கணும் அப்படின்னு ஆசைகள் இல்லாம இருக்காது. மனித பிறவியே நிறைய எடுத்திருப்போம், நிறைய ஆசைகளை சுமந்திருப்போம். அது எல்லாம் பதிவுகளாக சித்தத்துல சேகரிக்கப்பட்டு இருக்கிறதுனால அது வந்து திருப்பி என்ன பண்ணோம்னா மைண்டுக்குள்ள இருக்கிறதுனால மனசு என்ன பண்ணுது? அதை அனுபவிக்கணும் இல்லையா? அதனால இன்னொரு உடம்பு எடுத்துக்கும்.
அப்ப இது மாதிரி இந்த மனது மீண்டும் மீண்டும் இந்த ஸ்தூல உடலை எடுக்கிறதுனால தான் நமக்கு இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த ஸ்தூல உடல் உண்டாகுவதற்கு காரணமாக அந்த சூக்ஷ்ம உடலாகிய மனம் இருப்பதினாலே நமக்கு இந்த பிறப்பு இறப்பு சக்கரம் தீர மாட்டேங்குது. அதே சமயம் இந்த ஸ்தூல உடலும் சூக்ஷ்ம உடலும் உண்டாவதற்கு காரணமான காரண உடல் ஒன்று இருக்கு. அதுதான் சஞ்சித கர்மா. அதுல இருந்து தான் நீ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து இந்த பிராரப்த கர்மாவாக இந்த பிறவியில் அனுபவித்து மீண்டும் அடுத்த பிறவிக்கு தயாராயிடுறப்பா. இந்த பிறவில நீ கொண்டு வந்து அனுபவித்து தீர்த்த விஷயங்களோட முடிஞ்சு போச்சா உன்னுடைய கர்மாலான்னா இல்ல, இன்னும் பதிவுகள் இருக்கு. ஏன்னா நம்ம தான் நிறைய சேர்த்து வச்சிருக்கிறோம். நான் ஏற்கனவே அதுக்கெல்லாம் உதாரணம் கொடுத்தேன். பேங்க்ல டெபாசிட் பண்ண மாதிரி நிறைய பணம் வந்து நம்ம பேங்க்ல போட்டு வச்சிருக்கோம். 10 லட்ச ரூபாய் போட்டு வச்சிருக்கோம். 10,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து செலவு பண்றோம். அந்த 10,000 மீண்டும் பெருக்கி 10 லட்ச ரூபாய் மாத்தினா எங்க கொண்டு போய் போடுவோம்? மீண்டும் பேங்க்ல தானே போடுவோம். அது மாதிரி இங்க நம்ம என்ன பண்றோம்? பல பிறவிகள்ல வந்து வந்து நம்ம சேகரித்து கொண்ட அந்த ஏகப்பட்ட விஷயங்கள், அந்த மனத்தினுடைய தொகுப்புகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா சஞ்சித கர்மாவாக நமக்கு ஸ்டோரேஜ் ஆகி இருக்கு. அத சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அந்த சஞ்சித கர்மாவை காரண தேகம் அப்படின்னு சொல்லுது. அப்ப இங்க நல்லா புரிந்துக்கணும். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் 3 உபாதிகள் இருக்கிறது. 3 உபாதிகள் என்றால் 3 உடல்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்று பரு உடல், இன்னொன்று சூட்சும உடல். அந்த சூட்சும உடல் தான் மனசு. ஆனா வெறும் மனசு மட்டும் சொல்லக்கூடாது. நேற்று தான் கிளாஸ்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சூட்சும உடல்னா 17 தத்துவங்கள் உள்ளடக்கியது சூட்சும உடல். அப்ப இந்த ஸ்தூல உடலும் பரு உடலும் சூட்சும உடலும் உண்டாகுவதற்கான இன்னொரு உடல் இருக்கிறது. அதுதான் காரண உடல். அப்ப அந்த காரண உடல் இருந்து தான் நமக்கு இந்த பிறப்பு இறப்பு சக்கரம் வந்துகிட்டே இருக்குது. இதுல இருந்து நம்ம விடுபடவே முடியல. அப்ப நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஏதோ நம்ம இந்த ஜன்மத்துல செய்யக்கூடிய புண்ணிய கர்மாவில நம்ம பிறவாம பெருநிலைக்கு போயிடுவோம், அல்லது இதை படிச்சு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா நாம பிறக்க மாட்டோம், அல்லது அந்த ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தா பிறக்க மாட்டோம், அந்த மூச்சு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா பிறக்க மாட்டோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் பிக்சட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? மைண்டுக்குள்ள பிக்சட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் சரிங்கிற மாதிரி தீர்மானித்துக் கொள்கிறார்கள். ஆனா அவங்களுடைய அது அறியாமை தானே அது. ஏன் அப்படின்னா, இப்ப ஒருத்தர் மூச்சு பயிற்சி செஞ்சு பிறக்க மாட்டேன்னு சொன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு? காரணத்தை அழிச்சிட்டாரா? இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சேகரித்து வைக்கப்பட்ட ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, பதிவுகள் இருக்கு இல்லையா, அது எப்படி அழிச்சாரு? வெறும் மூச்சு பயிற்சி பண்ணா அழிஞ்சிடுமா? அல்லது ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தா அழிஞ்சு போயிடுமா? பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தா அழிஞ்சிடுமான்னா அப்படி எல்லாம் அழியாது. அப்ப என்ன ஆகும்? அந்த காரண தேகத்துல இருக்கக்கூடிய பதிவுனால என்ன ஆகும்னா, இந்த பிறவியில அவர்கள் செய்த அந்த கர்ம காரியங்கள்னால மன தூய்மை உண்டாகி அந்த சத்துவ குணத்துக்கு மனம் மேலோங்கி இது போன்ற வேதாந்த விஷயங்களை கேட்பதற்கு வரலாம். அது இந்த பிறவில வாய்ப்பு இருந்தா வரலாம். இல்லைன்னா உடம்ப விட்டுட்டு போய் மறுபிறவி எடுக்கணும். எடுத்து அப்போ கொஞ்சம் வேகமா வரலாம். இப்படிதான் இந்த பிறப்பு இறப்பு சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்குது நமக்கு. அப்ப இந்த பிறவிலிருந்து ஒவ்வொரு பிறவியா நம்ம வந்து வந்து போயிட்டு இருக்கிற இந்த அஜ்ஞானத்தை நீக்கிக்கணும்னா இந்த காரண சரீரத்தை நம்ம அழிக்கணும். அதுதான் அறியாமை அப்படின்னு சொல்லி அது நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. அது அனிர்வச்சனீயம். அனிர்வச்சனீயம்னா அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, அதை பற்றி தெளிவாக கூற முடியாது. ஏனென்றால் அது அறியாமை என்றதாக சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அப்படி கூறப்பட்ட இந்த காரண சரீரம் தான் நமக்கு வந்து மிக மிக முக்கியமான ஆதி உபாதி. முதல் உபாதி அதுதான். அதுல இருந்துதான் நமக்கு இந்த மனம்ங்கிற ஒரு உபாதி வருது. அதுல இருந்துதான் இந்த ஸ்தூல உடல்ங்கிற ஒரு உபாதி வருது. இப்படிதான் நமக்கு வந்து அந்த உடல் எல்லாம் வெளிப்பட்டு காணப்படுகிறது. 3 உடல்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கின்றது. அப்ப இந்த உபாதிகள் எல்லாவற்றிலும் இந்த காரண சரீரம் தான் மிக மிக சூட்சமம், மிக மிக நுண்ணியதாக இருக்கிறது. மனதை விட மிக நுண்ணியதாக இருக்கிறது. அது இருக்கிறது யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப இதை பற்றி நம்ம இங்க வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் இந்த காரண தேகத்தை நம்ம அழிக்க முடியும். அப்ப இந்த விஷயத்தை நம்ம பகவான் ஆதிசங்கரர் இந்த காரண சரீரத்தை பற்றி சொல்ல வரும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த காரண சரீரம் தான் இந்த ஸ்தூல உடலும் சூட்சும உடலும் உண்டாவதற்கு காரணமாக இருக்கிறது. அப்ப இந்த 3 உடல்களுக்கும் அப்பாற்பட்டு ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவாகத்தான் நீ இருக்கின்றாய். ஆனால் நீ அது புரியாமல் இந்த 3 உபாதிகளுக்குள்ள சிக்கிக் கொண்டிருக்கின்ற வரைக்கும் நீ ஆத்மாவை அனுபவமாக்க முடியாது, அறிந்து கொள்ள முடியாது என்பதாகத்தான் மகான்கள் இங்க நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த காரண சரீரத்தை கண்டுபிடிச்சு இந்த பிறவா பெருநிலையை நம்ம அடையணும். இந்த அஜ்ஞானங்கள் எல்லாம் நீக்கிக்கணும். இந்த ஸ்தூல உடலும் சூட்சும உடலும் உண்டாவதற்கு காரணமாக இருக்கின்ற காரண சரீரத்தை கண்டுபிடிச்சு அழிக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்தூல தேகம்
உருவாவதற்கு காரணமாக மனசு இருக்குது இல்லையா? அந்த மனசு வந்து மிக நுண்ணியதாக நிறைய விஷயங்களை சேகரித்து வச்சுக்கிட்டு இருக்கு. அது எங்க கொண்டு போய் பதிவு பண்ணி வச்சிருக்குன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சித்தத்துல சேகரித்து வைத்திருக்கிறது. மனதினுடைய அடுத்த உயர் பரிமாணத்தை சித்தத்துல சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த சித்தம் தான் சஞ்சித கர்மாவாகவும் பார்க்கப்படுது. அதுதான் வந்து காரணத்தேகமாகவும் சொல்லப்படுகிறது. அப்ப இதுல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் ஸ்டோரேஜ் ஆகி ஓவர்லோட் ஆயிருக்கு டேட்டாஸ். ஹை டேட்டாஸ் வந்து அதுல ஸ்டோர் ஆகி கிடக்குது. அதை பூரா நம்ம எரேஸ் பண்ணணும். அதை பூரா நம்ம அழிக்கணும். அப்ப அதுக்கு தான் சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, அந்த காரண சரீரத்தை தான் விதைன்னு சொல்லுது. அந்த காரண சரீரத்தை வந்து பீஜம் அப்படின்னு சொல்லுது. எதற்கு பீஜம்? இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துக்கு அதுதான் பீஜம். இப்ப ஒரு மரத்துக்கு வந்து ஒரு விதை இருக்குன்னா, அந்த விதை மூலமா தானே அந்த மரம் உண்டாகும். அந்த விதை என்னமோ கண்ணுக்கு தெரியாம மிக நுண்ணியதா இருக்கு. இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆலமரத்தினுடைய விதை கண்ணுக்கு தெரியாம ரொம்ப சிறியதா நுண்ணியதா இருக்கும். ஆனா அந்த விதையானது விளைச்சலாகி பெருசா மரமாகும் போது பாத்தீங்கன்னா, எவ்வளவு ஒரு பிரம்மாண்ட ஆலமரத்தை நம்ம பார்க்க முடியுது. பல ஏக்கராக்கள் அடைச்சுக்கிட்டு இருக்கிற ஆலமரத்தெல்லாம் பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளவு விழுதுகள் படர்ந்து ஒரு பிரம்மாண்ட ஆலமரத்தை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அந்த பிரம்மாண்ட ஆலமரத்துல எத்தனை கிளைகள், எத்தனை இலைகள், எத்தனை பழங்கள் அப்படின்னு விஷயங்களை பார்த்தா, அது அந்த சின்ன விதையில இருந்தா வந்தது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது இல்லையா? அப்ப அந்த விதை தான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட மரத்தை உண்டாக்க முடியும் என்பது நமக்கு எல்லோருக்கும் புரியுது இல்லையா? அது மாதிரி இங்க நம்முடைய மனதினுடைய விதை வந்து இந்த காரண சரீரம் தான். அதுதான் நமக்கு இவ்வளவு விஷயங்களை வெளிப்படுத்தி பூதாகரமா இந்த பிரபஞ்சத்தை படைச்சு காட்டுது. ஆனா நம்ம ஏத்துக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா அந்த ஆலமரத்தை பார்த்து இவ்வளவு பிரம்மாண்டமான மரம் வந்துடுச்சுங்க. ஆனா அந்த மரத்துக்கு வந்து விதை வந்து ரொம்ப நுண்ணியதா இருக்குங்க, சூட்சமா இருக்குதுங்க அப்படின்னு சொன்னா கேட்டுக்கிறோம். அது வந்து நம்ம அனுபவத்துல வருது, பார்த்துட்டோம். ஆனா இது வந்து நமக்கு அனுபவத்துல வரலையே காரண சரீரம். அதனால நம்மளால ஏத்துக்க முடியல. அதனால அந்த நுண்ணிய சூட்சம உடலை நம்மளால இருக்குதா இல்லையாங்கிறத வெரிஃபை பண்ண முடியாதனால, இத வந்து மனசு என்ன பண்ணுதுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுது. இதெல்லாம் வேண்டாத வேலை, ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணுது. அதுக்கு தான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த புரிதலற்ற தன்மையில தான் மனிதன் வந்து இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் விசாரணை பண்ணணும். தனக்கு பிறவி உண்டாவதற்கான காரணம் எங்க இருக்குது? அந்த காரணத்திலிருந்து தானே இந்த காரியம் வந்திருக்க முடியும். அப்ப மூலம் எது அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் விசாரணை செய்து பார்க்கும்போதுதான் அதனுடைய உண்மைத்தன்மையை அவன் உணர முடியும். அப்ப அப்படிப்பட்ட அந்த உண்மைத்தன்மை என்னன்னா, இங்க ஆத்மா அது ஒன்று மட்டும் இருக்கிறது. ஆனால் அதனுடைய அதிஷ்டானத்திலே இங்கு என்ன நடக்குது? 3 தேகங்கள் உண்டாகி விடுகின்றன. அந்த 3 தேகங்களுமே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக உண்டாகிறதுனால ஒவ்வொருத்தருடைய உலகமும் ஒவ்வொரு மாதிரி விரிந்து காணப்படுகிறது. அதற்கு என்ன காரணம்னா, ஒவ்வொருத்தருடைய மனதனுடைய பதிவுகளும் வேற வேற மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி உலகம் தெரியுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி உலகம் தெரியுதுன்னா அது எப்படி புரிஞ்சுக்கணும்? காட்சிக்கு விதவிதமா தெரியாது. நம்முடைய அனுபவத்துக்கு விதவிதமா தெரியும். அனுபவத்துக்குன்னு எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்ப கெட்டவன் வந்து கெட்டவர்களோட சகவாசம் வச்சுக்கிட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்க. அவனுடைய உலகம் வந்து கெட்ட உலகம். அந்த உலகம் எப்படி இருக்கும்? சீட்டாட்டம், குடி, கும்மாளம், கூத்து இப்படி போயிட்டு இருக்கிறான் வாழ்க்கை அவனுக்கு. அப்ப அவனுடைய உலகம் வந்து இது மாதிரி இருக்கிறது தான் வாழ்க்கை, இதுதான் ஜாலி அப்படின்னு ஆனந்தமா அந்த கூத்துல கும்மாளம் போட்டுக்கிட்டு இருப்பான். அதுதான் அவனுடைய உலகம். இன்னொருத்தர் வந்து ரொம்ப பக்தி, கடவுள் மேல பக்தி வச்சுக்கிட்டு கோயில் குளமா சுத்திட்டு இருக்காரு, கோயில் கோயிலா போறாரு. அவருடைய உலகம் இப்படி. அப்ப இங்க ஒவ்வொருத்தருடைய மனமும் என்ன மாதிரி விஷயங்களை ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்கோ அதற்கேற்ற வாழ்க்கையை வாழுவதாகத்தான் இருக்கிறதே தவிர, ஆனால் உண்மையில் இந்த உலகம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் மனம் தானே உண்டாக்கி வச்சிருக்குது. இந்த உலகம் தான் இல்லையே. அப்ப ஏன் இது இல்ல? காரண சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மா என்ன பண்ணுதுன்னா இங்க வந்து அனுபவம் ஆக்குது. அதனுடைய ஆசைகளை அனுபவம் ஆக்குறதுக்காக இந்த மாதிரி அதனுடைய ஆசா பாசங்களுக்கு ஏற்ற உலகத்தை படைச்சுக்குது. படைச்சு அது அனுபவம் ஆக்கி ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. அவனை பொறுத்த வரைக்கும் அது ஆனந்தம். யாருக்கு? ரவுடிக்கு கொள்ளை அடிக்கிறது, சீட்டாடுறது, கொலை பண்றது, கூத்தாடுறதெல்லாம் ரவுடிக்கு ஒரு ஆனந்தம். ஒரு பக்தனுக்கு கோயில் கோயிலா சுத்தணும், சாமி சாமியா பார்க்கணும், எல்லா சாமி கோயிலையும் பட்டையும் கொட்டையும் வாங்கி போடணும், அதுதான் அவனுக்கு ஆனந்தம். அப்ப இது மாதிரி இருமைகள்ல இருவேறு விதமான மனிதர்களை நம்ம பார்க்க முடியுது. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது? இது ரெண்டுமே மைண்டினுடைய பிளே தான். இங்க நீ எந்த இடத்துல சிக்கிக்கிட்டு இருந்தாலும் நீ சமமாகாம நீ இந்த பிறவி சக்கரத்துல இருந்து விடுபட முடியாது. ஏன்னா இங்க இது வந்து நல்லது, அது கெட்டதுன்னு மைண்ட் தான் தீர்மானிக்குது. யார் யார் எதுல பாதிக்கப்படுறாங்கிறது அவங்களுக்கு உண்டான சுக துக்கங்களுடைய அடிப்படையில அது புண்ணியம், இது பாவம் என்பதாக நாம ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறோம்.
நம்மளை பொறுத்த வரைக்கும் இது பாவம், அது புண்ணியம். எனக்கு ஒத்து வரலன்னா அது பாவம் அல்லது அது தீயது, எனக்கு ஒத்து வந்துட்டா அது நல்லது, அது புண்ணியம் அப்படின்னு நானா சொல்லிக்கிறேன். அதுதான் நம்ம ஏற்கனவே பாடத்துல சொன்னேன். இப்ப சர்க்கரை நோய் வந்தவனுக்கு இனிப்பு ஆகாதுன்னு சொல்லிட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் அது தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள். ஆனா குழந்தைங்களுக்கு சாக்லேட்னா அலாதி பிரியம், அதுங்களுக்கு அது சந்தோஷமான பொருள். அப்போ ஒரு இனிப்பு பதார்த்தத்தை எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளை ஒரு சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்டவன் தானே வேண்டான்னு ஒதுக்குறான். அப்ப அவனுடைய மன ரீதியாக அது வேண்டாத ஒரு பொருளாக பார்க்கப்படுவதனால் அது ஒதுக்கக்கூடிய பொருளா? இல்லை இல்லையா? அப்ப இங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறு என்பதெல்லாம் அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையிலும் அவரவர்களுக்கு உண்டாகின்ற நன்மை தீமைகள் அடிப்படையிலும் அது நல்லது கெட்டது என்பதாக முடிவு செய்து கொள்கிறார்கள். பாவம் புண்ணியம் என்பதாக கூறிக்கொள்கிறார்கள். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, அது உன்னுடைய பதிவுப்பா. நீ காரண சரீரத்துல என்னென்ன மாதிரி ஸ்டோரேஜ் டிவைஸ்க்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தியோ அதையெல்லாம் தூக்கிட்டு நீ இங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற. அதனால நீ இது நல்லதுங்கிற, அது கெட்டதுங்கிற, இது சரிங்கிற, அது தப்புங்கிற. ஆனா இதெல்லாம் உன்னுடைய பதிவு தானே தவிர இந்த 3 உபாதிகளுக்கும் அப்பாற்பட்ட உண்மை சுரூபமாக நீ எப்படி இருக்கிறாய் என்றால் அந்த தூய அறிவாக ஆன்மாவாகத்தான் நீ இருக்கின்றாய் என்றுதான் இங்க சாஸ்திரம் நமக்கு புரிய வைக்க முயற்சி எடுக்குது. அது புரியாதனால நம்ம என்ன பண்றோம், இந்த காரண உடலை அழிக்க தெரியாம அஜ்ஞானத்தினாலே, அவித்தியினாலே, அறியாமையினாலே இது போன்ற இந்த உடலை எடுத்து எடுத்து பிறந்து பிறந்து இறந்து இறந்து வந்து கொண்டே இருக்கிறோம். புனரவி மரணம், புனரவி ஜனனம் என்பதாக பிறப்பு இறப்பு சக்கரத்திலே சுத்தி கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த அபிமானம் நம்ம இடத்துல எப்படி உண்டாகுது என்றால் ஆன்மாவை அறியாததினால் தான் உண்டாகின்றது. அப்ப நான் உடல் என்ற அபிமானமோ, நான் எனது என்கின்ற மனதளவில் உண்டான எண்ணங்களும் ஆத்மாவை பற்றிய அறியாமையும் சேர்ந்து நம்முடைய உண்மைத்தன்மையை உணர முடியாமல் இருக்கின்றது என்பதாக இங்கே மகான்கள் சுட்டிக்காட்ட வருகிறார்கள். அப்போ இந்த பிறப்பு இறப்பு உண்டாவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த காரண சரீரம் தான் காரணமாக இருக்கின்றது. அப்போ ஆத்மாவை நாடுகின்ற, ஆத்மாவாக தன்னை உணர்கின்ற சாதகன் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா இங்க சாஸ்திரம் அடுத்த ஒரு படிநிலையை நம்மள உயர்த்தி கொண்டு போகுது. ஏன்னா அந்த நிலைக்கு நீங்க போகும்போதுதான் அந்த காரண சரீரத்தை கடக்க முடியும். ஏன்னா இந்த பருவுடல் அபிமானம், நான் இந்த உடல் என்ற அபிமானத்தை கடந்து நான் ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட ஆசா பாசங்களாகிய சம்ஸ்காரங்கள் வாசனைகளை எல்லாம் துறந்து இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலே வந்து போகின்ற இந்த பருவுடலும் மனோ உடலாகிய சூட்சும உடலும் இல்லாமல் போக வேண்டும் என்றால் அதற்கு காரணமாக இருக்கின்ற காரண உடலையும் நாம் இல்லாமல் செய்ய வேண்டும். அதற்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, மனம் தான் இங்க புரியாதனால இந்த மாதிரி ஒரு கற்பிதம் பண்ணிக்கொண்டு இதை உண்மை என்பதாக பாவித்துக் கொண்டு இந்த விவகாரத்துக்குள்ளே ஈடுபட்டு கொண்டு இந்த மாதிரி விசேஷ சுகங்கள்லயே சிக்கி சிக்கி சின்ன பின்னமாகி மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல சுத்தி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த 3 விதமான உபாதிகளுக்கு காரணமாக எது இருக்கிறது அப்படின்னா அதனுடைய மூலம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுதான் அந்த மூலத்துக்கிட்ட நம்ம போக முடியும். அப்பதான் நமக்கு அந்த புரிதல் வரும் என்பது சாஸ்திரம் சொல்ல வருது. அதுக்குதான் மீண்டும் அந்த உதாரணத்துக்கே போகணும். எந்த உதாரணம்னா, இப்ப நமக்கு இந்த பிறவி எடுப்பதற்கான விதை எது? காரண சரீரம். அந்த காரண சரீரம் மிக நுண்ணியது, சூட்சுமமானது. அப்படிப்பட்ட ஒரு காரண சரீரத்திலிருந்து நாம் இந்த ஸ்தூல உடலும் சூட்சும உடலும் எடுத்துக்கொண்டு இந்த பூமிக்கு இந்த உலகத்தை அனுபவமாக்கிட்டு இருக்கிறோம். அதுவே மரம் இருக்கு இல்லையா, மரத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்தினுடைய விதை மிக நுண்ணியது, கண்ணுக்கு தெரியாதது. ஆனா அந்த விதை விளைச்சல் ஆகும்போது எப்படி பிரம்மாண்டமான மரம் விரியுதோ, பல ஏக்கராக்கள்ல கிளைகளாக விரியுதோ, அது நமக்கு அனுபவம் ஆகுது இல்லையா? அனுபவம் ஆகி நம்ம என்ன சொல்றோம், இத்தனை கிளைகளோடு படர்ந்திருக்கின்ற இந்த பிரம்மாண்ட ஆலமரம் உண்மையிலே மிக சூட்சமமான கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய விதையிலிருந்து தான் வெளிப்பட்டிருக்கின்றது என்பதை நம்ம ஏற்றுக்கொள்வது போல நம்முடைய இந்த காரண சரீரம் என்கின்ற கண்ணுக்கு தெரியாத அந்த நுண்ணிய விதையிலிருந்து தான் நமக்கு இந்த சூட்சம உடலும் இந்த சூட்சம உடலாகிய மனம் அனுபவித்து ஆனந்தப்படுவதற்காக கிடைத்த இந்த பரு உடலாகிய பஞ்சபூத பௌதீக உடலும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அப்போ இப்ப நம்ம அந்த மூலத்தை பிடிச்சிட்டோம். எந்த மூலத்தை பிடிச்சிட்டோம்? இந்த உடலுக்கு காரணமான காரண சரீரத்தை பிடிச்சிட்டோம். ஆனா அந்த காரண சரீரத்துல என்ன இருக்குன்னு தெரியாது. அதுதானே நமக்கு புரியணும்.
ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பதிவுகள் இருக்கும். காரண சரீரத்துல ஏகப்பட்ட குப்பைகள் இருக்கும். அதுதானே மீண்டும் மீண்டும் பிறவிக்கு காரணமா இருக்கு. அதுதானே சஞ்சித கர்மா. காரண சரீரம் தான் சஞ்சித கர்மா. அப்ப அந்த கர்மாவில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து இந்த பிறவில நம்ம அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் பிராரப்த கர்மா. அப்ப நம்ம இந்த பிறவில அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பிராரப்த கர்மா தீர்ந்த உடனே திருப்பி எங்க போவோம்? திருப்பி சஞ்சித கர்மால இருந்து திருப்பி தூக்கிட்டு வரணும். ஏன்னா இதோட முடியாது இல்ல. பிராரப்த கர்மா கொஞ்சோண்டு தானே. அதான் உதாரணம் சொன்னேன். ஏற்கனவே பேங்க்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வரல. 10 லட்சம் ரூபாய் போட்டு வச்சதுல வெறும் 10,000 மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். 10,000 எடுத்து வந்து செலவு பண்ணிட்டேன். ஆனா இன்னும் எனக்கு 9 லட்சம் ரூபாய் 90,000 ரூபாய் இருக்குது. அது மாதிரி இங்க சஞ்சித கர்மாவில இருந்து கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்து நாம இந்த பிறவில செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் தீர்ந்து போயிடுமா? அப்ப நான் எல்லாம் இந்த மூச்சு பயிற்சி பண்ணா எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? ஜபம் பண்ணா எனக்கு எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? நான் அப்படி எல்லாம் முடியாது. அப்ப இன்னும் பேங்க்ல டெபாசிட் இருக்கு. அது என்னுடைய பணம். நான் தான் அனுபவிக்க முடியும். என்னை தவிர வேற யாரும் எடுக்க முடியாது. ஏன்னா பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறத இன்னொருத்தன் எடுத்து யூஸ் பண்ணிட முடியுமா? நான் தான் அதுக்கு ஃபுல் அத்தாரிட்டி. எனக்கு தான் அந்த பணம். ஏன்னா என்னுடைய பணம். அப்ப அதனால நான் எடுத்து செலவு பண்ணலாம். இன்னொருத்தர் அதை தொடவே முடியாது. அது மாதிரி இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிற என்னுடைய பிறப்பு எனக்கே உரித்தானது. இன்னொருத்தர் எப்படி அதை எடுத்து பிறக்க முடியும்? முடியாது. அப்ப நான் வைத்திருக்கிற டெபாசிட்டை நான் தான் கழிக்கணும், அழிக்கணும். அப்ப அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்லி வந்து அந்த காரண சரீரம்ங்கிற அந்த சூட்சும மனம் எப்போது அழியும் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த 3 உபாதிகள்ல பிரத்யேக பகுத்தறிவு கொண்ட இந்த மனித உடலுக்குள்ள நம்ம வரும்போதுதான் நம்ம பாக்கியசாலிகளா மாறுறோம். வேற எந்த உடல்ல நீங்க பிறந்தாலும் அந்த பாக்கியசாலியா நம்ம மாறவே முடியாது. காரணம் என்னன்னா அங்கு எல்லா பிறவிகளிலும் அறியாமைதான் சூழ்ந்திருக்குமே தவிர அறிவு விழித்துக் கொள்ளாது. ஆனா மனித பிறவியில பிரத்யேக பகுத்தறிவாகிய நம்ம இடத்துல புத்தி சக்தி விழித்துக் கொண்டதுனால அந்த நிலையில தான் நம்ம வந்து எது சத்தியம் எது நித்தியம் என்பதை விசாரித்து பார்ப்போம். அப்படி விசாரித்து பார்க்கும்போது நமக்கு புரிதல் வருது. என்ன புரிதல் வருதுன்னா இந்த காரண தேகத்தை மூல விதையை நாம் அழிக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட வேண்டும். அது இந்த பிறவில எடுத்துக்கொண்டு வந்து அனுபவிக்கின்ற இந்த எண்ணங்கள் மட்டுமல்ல, ஏற்கனவே பல்வேறு பிறவிகளாக ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான சம்ஸ்கார பதிவுகளும் வாசனைகளும் சேர்ந்து அழிக்கப்படும் போது மட்டும்தான் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து நம்ம விடுபட முடியும். அது தெரியாம யாரோ ஒருத்தர் ஏதேனும் ஒரு சமயத்துல நம்மளை நுழைச்சிட்டு நீங்க இந்த வைணவ சித்தாந்தத்துக்குள்ள வந்துருங்க, விஷ்ணுவை வழிபட்டுக்கிட்டே இருங்க, நீங்க பிறவா பெருநிலை அடைந்துருவீங்க அப்படின்னு சொல்றாங்கன்ட்டு நம்ம விஷ்ணு வழிபாடையே செஞ்சுட்டு இருந்தோம்னா அது எப்படி பிறக்காம போவோம்? அப்ப சைவ வழிபாடு பண்ணிக்கின்ற சிவபக்தர்கள் எல்லாம் பிறந்துருவாங்களா? அப்ப என்ன ஆகும்? அப்ப விஷ்ணுவை கும்பிடுறவெல்லாம் சிறப்பாயிடும், சிவனை கும்பிடுறவெல்லாம் மட்டமாயிடும். அதே மாதிரி ஒருத்தன் வந்து சிவபெருமான் தான் மூல முதற் கடவுள், நான் சிவனை வழிபட்டு பிறவா பெருநிலை அடைந்துடுறேன், முக்திக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சிவனை பிரதானமான கடவுளாக வைத்துக்கொண்டு சிவ வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். அவன் பிறவாம போயிடுறான். ஆனா விஷ்ணு பக்தன் பிறப்பானா? அப்ப இதெல்லாம் நம்ம விசாரணை பண்ணி பார்த்தோம்னா அப்படி அந்த இருமைகள் இருக்குன்னாலே அவனுக்கு பிறப்பு இறப்பு சக்கரம் இருக்கு. ஏன்னா அவன் வந்து தியாலிட்டில் இருக்கிறான், துவைதத்தில் இருக்கான். மனம் வந்து எப்போ வேலை செய்யுது அப்படின்னா இருமைகள் இருந்தாலே அங்கு மனம் இருக்கிறது. இப்ப மனமற்ற நிலையில் தானே ஆத்மா பிரகாசிக்கும். இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற சாராம்சம் என்ன அப்படின்னா மனமற்ற நிலையில் தான் அறிவு பிரகாசிக்கும், ஆத்மா பிரகாசிக்கும். நீ அந்த தூய அறிவாக ஆத்மாவாக இருக்கின்றாய். அப்ப அந்த மனமற்ற நிலை என்பது எப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்த பிறவிக்கு காரணமான காரண சரீரமும் அழிக்கப்படும் போதுதான் அது உண்மையிலேயே மனமற்ற நிலை என்பதாக சாஸ்திரம் இங்கு விளக்கம் கொடுக்குது. அப்போ அந்த காரண சரீரத்தை அழிக்காம நீ இந்த உலகத்துல என்ன காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அது எல்லாமே இருமைகள்ல இருக்குது. அப்ப இது உயர்ந்தது அது தாழ்ந்தது என்ற பாகுபாடு இருக்கிறது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட மனம் என்றைக்கும் விடுதலை ஆகாது. அப்ப அது என்ன பண்ணும்னா ஏதேனும் ஒரு தெய்வத்தை பிடித்துக் கொண்டு அந்த தெய்வ வழியில ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அது அந்த பிறவிக்கு கிடைத்த ஒரு அனுபவமே தவிர அடுத்த பிறவில வேற தெய்வத்துக்கு போயிடும். உடம்பு வந்து பிறக்கும் போது நீங்க கிறிஸ்டியானிட்டியில பிறந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஜீசஸ் கிரைஸ்ட் தான் உங்களுக்கு வந்து கடவுள் ஆயிடுவாரு. ஜீசஸ் கிறிஸ்து கடவுள் ஆயிடுவாரு. அதுவே நீங்க வந்து முஸ்லீம் கம்யூனிட்டியில பிறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ் வந்து உங்களுக்கு கடவுள் ஆயிடுவார். அப்ப இது மாதிரி நம்ம வந்து மதம் மாறி பிறந்துட்டோம் அப்படின்னா கடவுளும் மாறி விடுகிறார்கள். அப்ப இந்த மாறி மாறி வருகின்ற கடவுளா நம்மை காப்பாற்ற போகிறார், அல்லது மாறி மாறி இருக்கின்ற மதங்களா நம்மை காப்பாற்ற போகிறது, அல்லது மாறி மாறி இருக்கின்ற சமயங்களா நம்மை காப்பாற்ற போகிறது அப்படின்னு நம்ம விசாரணை பண்ணி பார்த்தோம்னா இது எதுவுமே நம்மளை காப்பாத்தாது. ஏன்னா இதெல்லாம் வந்து அவரவர்கள் உண்டாக்கி கொண்ட
சம்பிரதாயங்கள், சமய சடங்குகள் அதுல சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். அதனால அவரவர்களுக்கு அதுதான் சிறப்பாக தெரியும். அதனால அதுல இருந்து ஒருத்தன் இதுக்கு வரமாட்டான், இதுல இருந்து ஒருத்தன் அதுக்கு போக மாட்டான் இந்த பிறவியில. அடுத்த பிறவியில உடம்பு மாறிடுச்சுன்னா அவன் எதுல பிறந்தானோ அதுதான் அவனுடைய ஜாதி, அதுதான் அவனுடைய மதம். அப்ப அவன் பிறந்ததை வச்சு அவன் அதை பிடிச்சுக்கிட்டு நிற்பான். அப்ப நாம இங்க என்ன பண்ணணும், இதெல்லாம் விசாரணை பண்ணி பார்த்து நம்முடைய காரண சரீரத்துக்கு என்ன விதை என்ன இருக்குது அப்படிங்கறத நம்ம விசாரணை பண்ணி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது அனிர்வச்சனீயம், அது அவித்யை, அது அஜ்ஞானம், அது அறியாமை, அது எங்கு தொடங்கியது எங்கு முடிகிறது அப்படிங்கிற எந்த விஷயத்தையுமே நம்மளால இந்த விழிப்புற்ற புத்தி சக்தியை வைத்துக் கொண்டு கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த மனித சரீரத்துல நம்ம வந்ததுனால அந்த நன்மை தீமைகளை பகுத்தறியறதுனால, இது போன்ற வேதாந்த சாஸ்திரங்களை நம்ம உள்வாங்கி கொண்டதுனால, நம்மிடத்திலே விவேகம் வந்து விட்டதினால, விழிப்படைந்து விட்டதுனால, புத்தி சக்தி விழித்துக் கொண்டதினால, இப்ப நமக்கு என்ன புரிஞ்சிடுச்சு, இதெல்லாம் நான் ஏற்றி வைத்துக் கொண்ட தவறான எண்ணப்பதிவுகள்னால நான் இப்படி சிக்கிக்கிட்டு இருமைகள் இருந்து கொண்டிருக்கிறேன். அப்ப உண்மையில நான் இந்த உடல் அல்ல, இந்த மனம் அல்ல, எனக்கு என்று எந்த எண்ணப்பதிவுகளும் சம்ஸ்காரங்களும் என்னிடத்தில் இல்ல. ஏன்னா இதெல்லாம் நான் இருக்கு இருக்கு என்று நம்பினதுனால எனக்கு இதெல்லாம் ஏறி உக்காந்துட்டு இருக்கு. அப்ப நான் இருக்குன்னு சொன்னா அது இருக்கு, இல்லை என்று சொன்னால் அது இல்லை. அப்ப இங்க இருக்குன்னு நான் சொல்ல வேண்டாம், இல்லை என்றும் சொல்ல வேண்டாம், நான் நானாக இருக்க வேண்டும். அப்ப நான் நானாக இருப்பது எப்படின்னா, என்னுடைய சுயம் என்ன என்பதை நான் விசாரித்து அறியும் போது மட்டும்தான் நான் நானாக இருக்க முடியும். அப்ப அந்த நிலை தான் இங்கு காரண சரீரம் அளிப்பதற்கான ஒரு சரியான பாதையாக பார்க்கப்படுகிறது. அதைத்தான் இங்க சாஸ்திரமும் நமக்கு சுட்டி காட்டுது. அப்போ இந்த காரண சரீரத்தை விதை போன்றது என்று நம்ம முன்னையே பார்த்த மாதிரி, இதுதான் இந்த பிறப்பு இறப்புக்கு காரணமாக இருக்கிறது என்பதனால, அந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும், இந்த காரண சரீரத்தை முழுவதுமாக அழிக்க வேண்டும். அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, பகவான் ஆதிசங்கருடைய இந்த நூல்ல இந்த காரண சரீரத்தை பற்றி பேச வரும்போது அவர் சொல்ல வர்ற கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விதை முளைப்பதற்கும் காலம் கனிந்து அதற்கேற்ற சூழ்நிலைகள் உருவாக வேண்டும். எல்லா விதைகளுமே உடனடியாக துளிர்த்து முளைத்து விடுவது இல்லை. முளைக்கும் எல்லாமே வளர்ந்து விடுவதும் இல்லை. வளரும் எல்லாமே பூத்து காய்ந்து விடுவதும் இல்லை. அப்படி பூத்து காய் விட்ட பிறகு எல்லாமே பழுத்து விடுவதும் இல்லை, கனியாவதும் இல்லை. அப்ப இந்த ப்ராசஸ், இந்த ஒரு மரம் உண்டாவதற்கான ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் எப்படின்னா, ஒரு விதை தான் எல்லாத்துக்கும் காமனா இருந்தாலும், அந்த விதையை நீங்க ஒரு ஆலமர விதையை நட்டு வைக்கிறீங்க, நான் ஒரு ஆலமரத்து விதையை நட்டு வைக்கிறேன், லட்சக்கணக்கான பேர் சேர்ந்து லட்சக்கணக்கான ஆலமர விதைகளை நட்டு வைத்தாலும் எல்லா விதைகளும் ஒரே மாதிரி முளைச்சிடுமா? ஏன்னா இங்க நமக்கு என்ன புரியல அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா விடுதலை ஆயிடும்னு நினைக்கிறோம் இல்லையா? அது எப்படி நடக்கும்? எல்லா விதைகளும் ஒரே மாதிரி முளைச்சிடுமா? இப்ப நான் விதைச்சு வச்ச ஆலமர விதைக்கு சரியான சூரிய ஒளி, சரியான நீர், சரியான காற்று அப்படிங்கிற பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை சரியாக நடந்தா அது துளிர் விட்டு வெளியே வந்து செடியாகி மரமாகி பூக்கள் எல்லாம் விட்டு அந்த பூக்கள் இருந்து காய் வந்து அந்த காய் கனியாக மாறி அந்த மரம் ஒரு முழுமையான பிரம்மாண்ட மரமாக நம்முடைய பார்வையில காணப்படும். ஆனா எல்லாருக்கும் அப்படியே வந்துருமானா? இல்ல. ஒருத்தர் புதைச்சி வச்ச அந்த ஆலமரத்தினுடைய விதையில சரியான சூரிய ஒளி கிடைக்கல அல்லது சரியான நீர் கிடைக்கல அப்படின்னா அது துளிர் விடுவதற்கே சில காலங்கள் எடுத்துக்கும். உடனே இன்னைக்கே துளிர் விடுமா, இந்த மாசத்திலே துளிர் விடுமான்னு சொல்ல முடியாது. சில மாதங்கள் ஆகலாம், சில வருடங்கள் ஆகலாம். அப்ப இது போல எப்படி ஒரு சாதாரண மரத்தை அதனுடைய விதையை நாம மண்ணுல விதைச்சு வைக்கும் போது அது எப்படி எல்லா மரங்களும் ஒரே காலகட்டத்திலே ஒரே சூழ்நிலையிலே ஒரே மாதிரி பெரிய மரமாக மாறி கிளைகளையும் பூக்களையும் காய்களையும் கனிகளையும் ஒரே மாதிரி கொடுப்பதில்லையோ, ஒன்றுக்கொன்று மாறுபட்டு வெளிப்பட்டு அந்த மரம் வளர்ந்து வருகின்றதோ, அதுபோல இந்த ஆத்மாவை பற்றி அறிந்து கொள்வதற்கும் காலம் கனிந்து வர வேண்டும். அதற்கேற்ற சூழ்நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும். ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கான முயற்சிக்கின்ற சாதகன் ஒருவனுக்கு அவனது உடலும் உடல் சார்ந்த உலகமும் அவனுக்கு இந்த ஸ்தூல சரீரமாகவும் மனோநிலைகளும் எல்லாமே எப்படி அமைந்திருக்கிறது, எந்த சூழ்நிலையிலே கிடைத்திருக்கின்றது, எப்படிப்பட்ட வாய்ப்புகள் அவனுக்கு திறக்கப்படுகின்றன,
எதை நோக்கி அவனுடைய மனம் ஈர்க்கப்படுகின்றது என்று எல்லாவற்றையும் நாம விசாரணை பண்ணி, அனலைஸ் பண்ணி, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, அதுவே அவரவர்களுடைய வாழ்க்கை முறை என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்ப இதுதான் இங்க மிகப்பெரிய விஷயம். அப்ப அதனாலதான் இங்க எல்லாரும் ஒரே மாதிரி ஆயிட முடியறதில்ல, ஞானிகளா மாற முடியறதில்ல. பல காரணங்கள் இங்கு இருக்கிறது. ஏன்னா அவர்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை, என்ன மாதிரி பாதையில அவன் போறான், எதை தேர்ந்தெடுக்கிறான், எதை விரும்புறான், அவனுடைய மனசு எதை பற்றுது, அப்படின்னு நிறைய விஷயங்களை அவரவர்களே சுய விசாரணை பண்ணி பார்க்கும்போதுதான் அதுதான் நமக்கு இங்க என்ன புரிய வரும்னா, சம்ஸ்காரம், வாசனைகள் அப்படின்னு புரிய வரும். அப்ப அதனால நம்ம இங்க என்ன பண்றோம், நம்முடைய சம்ஸ்காரம் எப்படி இருக்குதுங்கிறத நாமளே தான் விசாரணை பண்ணி பார்க்கணுமே தவிர, நம்முடைய சம்ஸ்காரத்தை இன்னொருத்தர் விசாரணை செய்து பார்க்க முடியாது. பிராக்டிக்கலாவே நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன். இப்ப என்னுடைய சம்ஸ்காரம் இருக்கு, என்னுடைய வாசனைகள் இருக்கு. நான் எப்படிப்பட்ட வாசனைகளை வைத்திருக்கின்றனோ அதற்கேற்ற வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்ப என்னுடைய வாழ்க்கை இப்படி போகுதே அப்படின்னு நான் பார்த்துட்டு நான் உடனே அங்கலாப்பு படுறேன். அவன் பாரு அப்படி வாழ்றான், இவன் பாரு இப்படி வாழ்றான், நான் இப்படி வாழ்றேன் அப்படின்னு நான் அங்கலாப்பு பட்டோ அல்லது ஆதங்கப்படுறதுனாலயோ ஏதாவது மாற்றம் வந்துருமானா எப்படி வரும்? நான் என்ன மாதிரி விஷயங்களை மனதுல பதிச்சுக்கிட்டு இருந்தேனோ அதற்கேற்ற வாழ்க்கை முறையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா என்னுடைய விருப்பம் தான் இங்க என்னுடைய வாழ்க்கையாகவே அமைக்கப்பட்டிருக்கிறது. நான் எதை விரும்பினேனோ அதுவே என்னுடைய வாழ்க்கை. அப்ப நான் எதை தேடுகின்றேனோ அதுதான் நான் அடையப் போகிறேன். அப்ப நான் தேடும் பொருள் எதுங்கிறது என்னுடைய மனநிலையை சார்ந்துதான் இருக்கிறதே தவிர, இன்னொருத்தனோட அதை கம்பேரிசன் பண்ணி நம்ம அதை தீர்வு பண்ண முடியுமா, புரிந்து கொள்ள முடியுமா? நான் என்றைக்குமே அது நடக்காது இல்லையா? அதனால இங்க என்ன செய்யணும், இந்த விழிப்பு நிலை, இந்த விழிப்பு உணர்வு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி முறையில விசாரணையில கொண்டு வரணும். இப்ப நான் எதற்காக இங்க வந்திருக்கிறேன், இந்த மனித பிறவியினுடைய நோக்கம் என்ன, இந்த மனித பிறவியினுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது, இதுல நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன், இதுல எத்தனையோ பேர் வராங்க, என்னென்னமோ செய்தாங்களே, என்னென்னமோ சாதிச்சாங்களே, அவங்க எல்லாம் இப்ப எங்க போனாங்க, இப்ப எத்தனையோ பேர் வராங்களே, பிறக்கிறாங்களே, அவங்க எல்லாம் என்ன செய்ய போறாங்க, என்ன சாதிக்க போறாங்க, அப்ப நான் இதுல என்னுடைய பங்கு என்ன, என்னுடைய ரோல் என்ன அப்படிங்கறத நான் விசாரணை பண்ணி பார்த்தா அப்பதான் நமக்கு உண்மை புரியும். நான் எதற்காக வந்திருக்கிறேன், இந்த பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கையினால கிடைத்திருக்கிற இந்த உடலுடைய தன்மை என்ன, இதுல என்னுடைய மனோ சக்தி எப்படி இருக்கு, என்னுடைய புத்தி சக்தி எப்படி இருக்கு, இதுல நான் எப்படி விழிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எது எனக்கு புரியுது, எதுல எனக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு தனிப்பட்ட முறையில இந்த மனதைத்தான் நம்ம விசாரணை பண்ணி விடுதலையாக முடியுமே தவிர, வேற நீங்க எந்த பயிற்சிகள் செய்து கொண்டிருந்தாலும், முயற்சிகள் செய்து கொண்டிருந்தாலும், ஜபம் செய்து கொண்டிருந்தாலும், மூச்சை முக்கி முக்கி இழுத்துட்டு இருந்தாலும் ஒன்னும் வேலைக்காகாது. அப்ப அதனால இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அதுக்குத்தான் இந்த மனதை கொண்டு விசாரம் செய்து இந்த உடலுக்கு அப்பால் இருக்கின்ற தன்னுடைய அனுபவங்களை நீ ஒப்பிட்டு பார் அப்படின்னு சொல்லுது. எப்படிப்பட்ட அனுபவங்கள்? விழிப்பு, உறக்கம், கனவு. திருப்பி அதே இடத்துக்கு தான் வரும் சாஸ்திரம். சுத்தி சுத்தி இந்த 3 விஷயங்கள் நமக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த 3 தான் நமக்கு அனுபவம். ஒவ்வொருத்தருக்கும் அவஸ்தாத்ரயம், 3 அவஸ்தைகளாக நமக்கு அனுபவத்துல இருக்குது. அப்ப இந்த அனுபவங்களை அலசுவதன் மூலமாகத்தான், ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு ஏற்படுகின்ற அனுபவங்களை அலசுவதன் மூலமாகத்தான் நம்மை நாம் எந்த இடத்தில் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று தெரிந்து அதிலிருந்து நம்ம விடுதலை அடைய முடியும். ஏன்னா இங்க விலங்கு பொன் விலங்காக இருந்தாலும் சரி, அது இரும்புல செய்யப்பட்ட விலங்காக இருந்தாலும் சரி, விலங்குன்னா நான் சொல்றது கை விலங்கு. கை விலங்கு இருக்கு இல்லையா, அந்த கை விலங்கு நம்மளுக்கு போடுறாங்க, ஒருத்தர் கொண்டு வந்து போடுறாங்க, உங்களுக்கு நான் தங்கத்துல போடுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு தங்கத்துல போட்டு விட்டுட்டு இன்னொருத்தருக்கு இரும்புல போட்டு விட்டுறேன். இப்ப 2 பேரும் ஆஹா எனக்கு தங்கத்துல போட்டாங்க ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தங்க விலங்க வச்சுக்குப்பானா? தங்கத்துல போட்டாலும் அவன் கைதி தான், இரும்புல போட்டாலும் அவன் கைதி தான். மொத்தத்துல அவனை கைது பண்ணிடுது அந்த விலங்கு. ஆனா நமக்கு மைண்ட் என்ன செட் பண்ணுதுன்னா, நான் தங்கத்துல போட்டுக்கிட்டு இருக்கேன், கொஞ்ச நாள் இருக்கட்டுமேன்னு வேணா ஆசைப்படலாம். ஆசைப்பட்டா என்ன பிரயோஜனம்? இப்போ நம்ம சுயமா இயங்க முடியாது. அந்த கை அதை பிடிச்சுக்கிட்டு இருக்கு, கை கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப நாம விடுதலை ஆக முடியாம கைது செய்யப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த நிலைதான் இப்ப ஒவ்வொருத்தருடைய மனசும். இததான் சாஸ்திரம் சொல்லுது. எந்த மாதிரி விலங்கு நீ போட்டுக்கிற, நீ இந்த வாழ்க்கை நல்லா இருக்குது, சுகமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, எல்லாமே செட்டில்டு, லக்ஸூரியஸ் லைஃப் அப்படின்னு நீ என்ன வேணா நீ உனக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்கிற விஷயங்களுக்குள்ள செய்து கொண்டிருந்தாலும் அது உனக்கு பொன் விலங்குப்பா. இன்னொருத்தான் எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்ல, வாழ்றதுக்கும் தெரியல, சம்பாதிக்கவும் புரியல, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவன் போட்டிருக்கிற விலங்கு இரும்பு விலங்குப்பா. அப்ப 2 விலங்குகளும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஆனா கழட்டி எறிய தெரியல. அப்ப இதனால என்ன, இப்படி வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையும் நமக்கு சோகத்தை கொடுத்து துயரத்தை தான் கொடுக்க போகுது, மறுபிறப்புக்கு காரணமா அமைய போகுது.
அப்படி வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை நமக்கு பின்னாடி துயரத்தை தான் கொடுக்க போகுது, மறுபிறப்புக்கு காரணமாக அமைய போகிறது. அப்போ நாம் இங்க இந்த உடலால குடும்பத்திற்காக, ஊருக்காக, நாட்டுக்காக உழைப்பது எல்லாம் ஒருவன் தன்னையும் கடந்து அனைவரிடமும் உள்ள இறைத்தன்மையை உணரச் செய்வதில் தான் இங்கு அவனுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய அம்சமே அடங்கி இருக்கிறது என்பதாக இங்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இங்க ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய மனதை விசாரித்து பார்க்கின்ற பொழுதுதான் நான் எடுத்த இந்த மனித பிறவியினுடைய மகத்துவம் என்ன, எதற்காக நான் இந்த மனித உடல் எடுத்து வந்திருக்கிறேன், இதுல நான் விடுதலை ஆவதற்கான மார்க்கம் என்ன, இந்த மார்க்கம் என்னை எப்படி சிந்திக்க வைத்திருக்கிறது, என்னுடைய விவேகத்தை எப்படி விழிப்படைய செய்கிறது, என்னுடைய புத்தி சக்தி விழித்துக் கொண்டதா, இந்த மாதிரி பாதையில நான் விசாரம் செய்து நான் விழித்துக் கொண்டேனா, அல்லது இன்னும் பல விஷயங்கள சிக்கி கொண்டிருக்கின்றேனா அப்படின்னு நமக்குள்ள ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில சுய விசாரம் செய்து பார்க்கும் போதுதான் நம்முடைய மனம் சிக்கிக்கிட்டு இருக்கிற அத்தனை ட்ராக்கும் நமக்கு தெரியும். எங்கெங்க லாக்கா இருக்கு, எங்கெங்க சிக்கிக்கிட்டு இருக்கு, எதுல போய் பிடிச்சிக்கிச்சு, எதுல பற்று வச்சிருக்கு, ஏன் அதுல இருந்து வெளியே வர மாட்டேங்குது அப்படிங்கிற அத்தனை லாக்கும் நமக்கு தெரிஞ்சுட்டா அதை நம்ம ஈஸியா ரிலீஸ் பண்ண முடியும். அதை ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம என்ன ஆகும், மனமற்ற நிலைக்கு போய் அந்த நிலையில நம்ம அந்த ஆத்மாவை உணரும் போது இங்க என்ன நடக்கும்னா, இந்த பிறவியில, இந்த மனித பிறவியில நமக்கு மகத்தான இந்த புத்தி சக்தி விழிப்படைந்ததுனால இப்ப இந்த மனம் என்ன ஆயிடும்னா சஞ்சித கர்மா முதல் கொண்டு அழிச்சிடும். ஏன் அழிச்சிடும்னா, உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு முக்கிய புரிதல் வரணும். இப்ப மற்ற கர்மாக்கள்லாம் நீங்க அனுபவம் ஆக்குறதுக்கு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஆனா இந்த மனோ விஷயங்கள் இருக்கு இல்லையா, சூட்சம விஷயங்கள், இது ஒரு கண்ணுக்கு தெரியாத சூட்சமா இருக்கிறதுனால நீங்க அப்ளை பண்ணா அனுபவம் ஆகும், அப்ளை பண்ணனா அப்படியே டெஸ்ட்ராய் ஆயிடும், அப்படியே அழிஞ்சு போகும். அப்ப இங்க நம்ம என்ன பண்றோம், இந்த பாடத்திட்டங்கள்ல நம்ம நல்லா உள்ள நம்மளை யாருன்னு விசாரணை பண்ணி பார்த்து நம்முடைய உண்மைத்தன்மையை நம்ம உணர்ந்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன், ஆன்மாவாத்தான் நான் இருக்கிறேன், அந்த தூய அறிவாகத்தான் நான் இருக்கிறேன்ட்டு என்னுடைய சோர்ஸுக்கு நான் போக ஆரம்பிச்சிட்டேன்னா என்ன நடந்துரும்னா, இந்த மனதனுடைய சம்ஸ்காரங்கள் எல்லாம் நீங்கும், ஆட்டோமேட்டிக்கா நீங்கும். எப்படி நீங்கும்னா, இந்த பிறவியிலேயே நம்ம செய்ய வேண்டிய கர்மாக்கள்ல பெரும்பாலான விஷயங்கள் நின்று போயிடும். ஏன்னா ஆசைகள் ஏத்தி வச்சிருக்கோம் இல்லையா, அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், இப்படி வாழ போறேன், அப்படி வாழ போறேன்ட்டு அதுல இருந்தே மேக்சிமம் நம்ம வெளியே வந்துருவோம். அப்புறம் நம்ம இந்த பிறவியில வெளியே வந்ததுக்கு முன்னாடி எத்தனையோ பிறவிகள்ல இன்னும் இப்படி எல்லாம் வாழணும், ஆனா அது வாழ முடியல, அதற்கான உடல் கிடைக்கல. அப்ப அந்த உடல் கிடைத்த பிறகு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழப்போவதற்காக வைத்துக் கொண்டிருக்கிற சேமிப்பு கலன்ல இருக்கக்கூடிய சஞ்சித கர்மாவும் இல்லாமல் போயிடும். ஏன்னா இங்கேயே மனம் என்ன புரிஞ்சுக்குச்சுன்னா, தன்னுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து அந்த அறிவுத்தன்மைக்குள்ள போயிடுச்சு. இதுதான் மைண்டினுடைய பிளாட்ஃபார்ம் சொல்றேன். இதுதான் இந்த 3D டைமென்ஷன் சொல்றேன். இது எப்படி உங்களால புரிஞ்சு கொள்ள முடியுதுன்னு எனக்கு தெரியல. புரிந்து கொண்டால் விடுதலை, புரிந்து கொள்ளாவிட்டால் சிறைதான், சந்தேகமே கிடையாது. ஏன்னா இங்க லிப்ட் மைண்டுக்கு தான். ஏன்னா இங்க விடுதலை ஆவதற்கு விவேகம் தேவை. அப்ப அந்த விவேகத்தன்மைங்கிறது நான் உங்களுக்கு எப்படி எல்லாம் புரிய வச்சிருக்கிறேன். ஒரு எறும்புக்கு உலகம் சர்ஃபேஸ் லெவல்ல, ஒரு மனிதனுக்கு உலகம் 3D லெவல்ல. ஆனா இந்த சர்ஃபேஸ் லெவல்ல இருக்கக்கூடிய எறும்பினுடைய வாழ்க்கையும் 3D லெவல்ல இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையும் வேறு வேறாக நம்முடைய அனுபவத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப நான் 3D வேர்ல்டுல இருந்துகிட்டு இந்த உலகத்தை, பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை நான் என்ஜாய் பண்ணுவது போல ஒரு எறும்பு 3D வேர்ல்டுக்குள்ள இந்த உலகத்தை என்ஜாய் பண்ண முடியாது. அப்ப எறும்பனுடைய உடல் வாழ்க்கை வேற, மனிதனுடைய உடல் வாழ்க்கை வேற. அப்ப இந்த மனிதனுடைய உடல் வாழ்க்கைக்கும் எறும்பனுடைய உடல் வாழ்க்கைக்கும் அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும். அது நமக்கு தெரியல, எறும்புக்கு தெரியல. அப்ப எறும்புக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. அப்ப அப்பாற்பட்ட வாழ்க்கை ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லி நான் ஓடிக்கிட்டே இருந்தா இன்னும் எத்தனை டைமென்ஷன் நான் கடக்கணும்? அப்ப எத்தனை டைமென்ஷன் நான் கடந்துகிட்டே இருந்தா அதற்கு என்ன சொல்யூஷன், என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தா தீர்வே கிடைக்காது. புனரபி மரணம், புனரபி ஜனனம். 0D, 1D, 2D, 3D, 4D, 5D up to 11th D இப்ப கண்டுபிடிச்சிருக்கான். யாரு? சயின்டிஸ்ட். நம்முடைய டைமென்ஷன் இப்ப 11th D இருக்கு. 11th D நீங்க உங்களை மறைச்சிக்கலாமா? 11th D கண்டுபிடிச்சு சயின்டிஸ்ட் என்ன சொல்றான்னா, இந்த பாடியை இன்விசிபிளா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப இது மாதிரி நிறைய டீல போலாம். பாடி விசிபிளா இருந்தா என்ன, இன்விசிபிளா இருந்தா என்ன, நமக்கு தேவை சொல்யூஷன் தானே, பாடியே இல்லாததான நமக்கு தேவை. அப்ப இங்கே நம்ம விசாரணை பண்றது விவேகத்தோட விசாரணை பண்ணணும். ஒருத்தர் சொல்றதையெல்லாம் அப்படியே ஏத்துக்க கூடாது.
அப்ப சயின்டிஸ்ட் அவன் நமக்கு அப்பாற்பட்ட 4D 5D 11D வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கலாம். பட் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த 3D வேர்ல்டு தான். 3D வேர்ல்டுனா புரியுது இல்லையா? முப்பரிமாணத்துல இந்த உலகம் தெரியுது. எதை எடுத்தாலும் கண்ணுல எடுத்து கையில பார்க்கலாம். ஒரு பால் எடுத்துட்டீங்கன்னா அந்த பால் உருண்டையா நம்ம கையில கிடைச்சிருக்கு. 3D டைமென்ஷன்ல இருக்கு. 3 டைமென்ஷன்ல இருக்கு. ஏன்னா அதுக்கு மேல் பக்கம், கீழ் பக்கம், சைடு, லெஃப்ட், ரைட்டு எல்லா பக்கமும் அது பார்க்க முடியும். அதுதான் நமக்கு 3 டைமென்ஷன் வேர்ல்டு. அப்ப இந்த 3 டைமென்ஷன் வேர்ல்டுல இப்ப நீங்க, நானு, இந்த தென்னை மரம், புளிய மரம், இந்த உலகம், பிரபஞ்சம், கேலக்சி அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஆனா 4D டைமென்ஷன்ல எப்படி இருக்கும் உலகம் யாருக்கு தெரியும்? அப்ப எறும்புக்கு சிங்கிள் டைமென்ஷன்ல இருந்துகிட்டு 3D டைமென்ஷன் எப்படி இருக்குன்னு அதுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அப்ப இதெல்லாம் என்னன்னா மைண்டினுடைய பிளாட்ஃபார்ம். இதைத்தான் மைண்டினுடைய பிளாட்ஃபார்ம்னு சொல்றேன். மனதனுடைய பரிணாமம் அப்படின்னு சொல்றேன். அப்ப மனதனுடைய பரிணாமம் இப்படி மேன்மை அடைந்து கொண்டே வர வேண்டும் என்றால் அதற்கு மனதிற்குத்தான் புரிதல் வர வேண்டும். வேற யாருக்கு வரணும்? மைண்டுக்குத்தான் புரிதல் வர வேண்டும். வேற இன்னொருத்தருக்கு புரிதல் வந்து அவன் ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஒன்னும் பண்ண முடியாது. அவரவர் வினைவழி, அவரவர் அனுபவம், அவரவர்கள் வாழ்க்கை அவரவருடைய கையில. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவரவர்களிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நான் எந்த இடத்துல இருக்கிறேன்? ஸ்டடியிலே எடுத்துக்கங்களேன். நான் 1ஆம் கிளாஸ் படிக்கிறேன்னா, +2 படிக்கிறேன்னா, கிராஜுவேஷன் படிக்கிறேன்னா, PhD முடிச்சிட்டேன்னா, அப்ப டிபெண்ட்ஸ் அப்பான் தி எஜுகேஷன். நான் எந்த ஸ்டேட்ல இருக்கேன், எந்த லெவல்ல நான் படிச்சுட்டு இருக்கிறேன். அது மாதிரி இங்க இந்த ஆன்ம ஞான பாடமும் நான் எந்த புரிதல் இருக்கிறேன், எப்படி என்னால் இதை ஏத்துக்க முடியுது, எப்படி இதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற கெப்பாசிட்டியை நான் ரைஸ் பண்ணியிருக்கிறேன், இதை அக்செப்ட் பண்ற மைண்ட் எனக்கு இருக்கா இல்லையா? அப்ப இல்லைன்னா நான் அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாம ஒவ்வொருத்தரும் தனித்துவமாக நம்மை நாமே சுய விசாரணை செய்து இதுல இருந்து நம்ம விடுபடுவதற்கான விவேகத்தை நம்ம வளர்த்து கொள்ளாமல் இந்த டைமென்ஷன் வேர்ல்டுல இருந்து நம்ம உலகத்திலிருந்து விடுபடவே முடியாது. அப்ப இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல ஒரு ஆலமரத்தினுடைய விதை கண்ணுக்கு தெரியாமல் சூட்சமமாக இருந்து பிரம்மாண்ட ஆலமரமாக பல கிளைகளை பரப்பிய, பல இலைகளை கொண்ட, பல்வேறு காய்களையும் கனிகளையும் கொண்டு பல ஏக்கராக்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பிரம்மாண்ட ஆலமரத்தினுடைய நுண்ணிய விதை எப்படி நம்முடைய அனுபவத்திற்கு பிரம்மாண்டமாக தெரிகிறதோ அதுபோல நம்முடைய காரண சரீரம் என்ற நுண்ணிய விதையானது நம்முடைய ஒவ்வொருவருக்கும் இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை உண்டாக்கி இப்படி ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது. அப்ப இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சத்தில இவ்வளவு ஆச்சரியங்களும் அனுபவங்களும் எங்க புதைஞ்சிருக்குன்னா நம்முடைய காரணத்தேகமாகிய சஞ்சித கர்மாவிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய சித்தம். அப்ப மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம் என்ற 5 நிலைகளிலே மனிதன் முதலாக மனதை விசாரித்து அடுத்தது அந்த மனதின் மூலமாக விவேகத்தை அடைந்து புத்தி சக்தியை விரிவுபடுத்தி அந்த மனம் புத்திக்கு அப்பாற்பட்ட சித்தத்திலே இருக்கின்ற சேகரிப்புகளை கண்டுபிடித்து எப்படிப்பட்ட பதிவுகள் என்னிடத்திலே இருக்கின்றது என்ற அந்த சிந்தனைகளை எல்லாம் நான் சம்ஸ்காரங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு மனம் புத்தி சித்தம் அடுத்து அகங்காரம் என்ற ஒரு நிலையிலே நான் யார் அப்படின்னு தன்னை பற்றி நான் தெரிந்து கொள்ளுகின்ற அந்த அகங்கார நிலைக்கு வந்து அடுத்தது தன்னை தான் உணர்கின்ற உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். அப்போ இந்த ஜீவனாக மனமாக இருக்கின்ற நானே அந்த பரமாத்மா, நானே அந்த தூய அறிவு, நானே அந்த ஆன்மா என்ற அந்த புரிதலுக்கு இதுதான் ட்ராக். இதுதான் ட்ராக். மைண்டே தான் ட்ராக். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம் என்ற படிநிலைகளிலே நம்முடைய சனாதன தர்மம் உபதேசித்தது போல எந்த சாஸ்திரமும் எந்த மதங்களும் எந்த சமயங்களும் உபதேசிக்கவே கிடையாது. நீங்க ஆங்கில கலாச்சாரத்தினுடைய பாடத்திட்டங்கள் எல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா கான்சியஸ்னஸ் மைண்ட் அப்படின்ட்டு பயங்கரமா பேசுவாங்க. அப்புறம் மைண்டை பத்தி பேச ஆரம்பிச்சாங்கன்னா கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் பேசிக்கிட்டு மைண்டையே பல ஆங்கிள் பிரிச்சு விளையாடுவாங்க. பட் நோ யூஸ். ஏன் அப்படின்னா மைண்டை என்ன பிரிச்சு மேய்ஞ்சாலும்
மைண்டுக்கு அப்பாற் போக தெரியலையே, டிராவல் பண்ண தெரியல, 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண தெரியல. 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணாதானே 2ஆம் கிளாஸ் வர முடியும். 2ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணாதானே 3ஆம் கிளாஸ் போய் டிகிரி முடிச்சு கிராஜுவேஷன் வாங்கி பிஹெச்டி பாஸ் பண்ண முடியும். அப்ப அந்த எஜுகேஷன் பாத் இருக்குல்ல, அது எவ்வளவு டஃப், அது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும், அது புரியாம 2ஆம் கிளாஸ்லயே உட்காந்துக்கிட்டு ஆஹா ஆஹா ஓஹோ அருமையா இருக்கு, ஆனா அவனா அருமையா இருக்குன்னு உட்காந்துட்டே இருந்து எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சு போச்சு, இவரும் என்னோட கோயிலுக்கு வராரு, நானும் கோயிலுக்கு போறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பத்ரிநாத் போயிட்டு வந்தோம் வேணா சொல்லிக்கலாம். அது மாதிரி 2ஆம் கிளாஸ்ல 2 ஸ்டூடெண்ட் ஒன்னு சேர்ந்து ஜாலியா விளையாடிட்டு 2ஆம் கிளாஸ்லயே ஃபெயிலா இருக்கலாம், பிரயோஜனம் இல்ல. இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதனால நமக்கு பிடிச்சு போச்சுங்கிற வாழ்க்கையை அப்படியே வாழ்வதனால நம்ம விடுதலை ஆக முடியாது. இங்கு விவேகத்தினால் மட்டும்தான் ஒவ்வொரு தனி மனிதனும் விடுதலையாக முடியும். அது அவரவர்களுக்கே உரித்தானது, மற்ற யாரும் அதை கொடுக்க முடியாது. அப்ப மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்த சாஸ்திரமும் சத்குருவும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய அறியாமைகளை நீக்குகின்றார்கள். நாம் அந்த அறிவாகத்தான் இருக்கின்றோம் என்பதை சுட்டி காட்டுகின்றார்கள். இவர்கள் யாரும் அறிவு கொடுக்கறது இல்ல. சாஸ்திரம் நமக்கு அறிவை கொடுத்துருச்சுன்னு சொன்னா அந்த சாஸ்திரம் ஃபெயிலியர், ஃபால்ஸ். ஏன்னா அது என்ன அறிவு கொடுத்துற போது, சாஸ்திரம் என்ன அறிவு நமக்கு புதுசா கொடுத்துற போது, நம்ம வெளியே இருக்கிற கெமிக்கல் சப்ஜெக்ட், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி மாதிரி ஒரு அறிவை கொடுத்ததுன்னா அப்ப அதுவும் ஒரு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணம் தானே. அப்ப அந்த மாதிரி ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணத்துல சிக்கிக்கிட்டு வாழ்றதுக்கு சாஸ்திரம் படிக்கணுங்கிறது இல்லை. நான் கெமிஸ்ட்ரியே படிச்சுட்டு போயிடலாம், பயாலஜியே படிச்சுட்டு போயிடலாம், நான் ஒரு டாக்டரா பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் என்ன நடக்கும், மீண்டும் இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்ற இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல மைண்ட் சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மைண்ட் ஆனது இந்த ஸ்தூல உடல் எடுத்துக்கொண்டே இருக்கும். அப்ப இந்த பிறப்பு இறப்புல இருந்து விடுபடுவதற்கான காரணத்தேகத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. காரணத்தேகத்தை அழிக்காமல் பிறப்பு இறப்பு சக்கரத்தை கடக்க முடியாது. அப்ப இந்த பேசிக் கான்செப்ட இந்த ஸ்லோகத்துல பகவான் ஆதிசங்கரர் புரிய வைக்கிறார். அதுக்குத்தான் இவ்வளவு விஷயத்தை அருமையா சொல்றார். அநாத்யா வித்யா நிர்வாச்சியா காரணோபாதிருச்சதே உபாதி திரிதயாதன்ய மானபவ ஆதாரையே. ஆத்மாவை அதனுடைய ஆதாரத்திலே இருக்கின்ற இந்த 3 உபாதிகளும், ஸ்தூல உடல், சூட்சம் உடல், காரண உடல் என்ற 3ம் அழியும் போதுதான் ஆன்மா பிரகாசிக்கும். அப்ப அந்த ஆன்மாவை தெரிந்து கொள், அந்த ஆன்மாவை உணர்ந்து கொள் என்பதாக இந்த 14வது ஸ்லோகத்திலே பகவான் ஆதிசங்கரர் சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 15வது ஸ்லோகத்தை நாளைக்கு பார்க்கலாம். இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.